அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? காக்கில மாதிரி போன்லெஸ் சிக்கன், 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி உள்ள பொடி பேஸ்ட்டு, தேவையான உப்பு, 1 கப் தண்ணி இவ்வளோ போட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா ஊற்றி வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில், ஆனியன், சில்லி இவ்வளோ போட்டு வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி உள்ள பொடி பேஸ்ட்டு, பச்சை மணம் போனதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா, பெருஞ்சீரக பொடி, அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் நம்ம ஊற்றி வச்சிருக்க சிக்கன் நல்லா போட்டு வதக்கிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, உருளைக்கிழங்கு, மல்லி இலை இவ்வளோ போட்டு நல்லா மாசி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இனி வந்துட்டு குட்டி குட்டி பேட்டிஸாக உங்களோட ஷேப்புக்கு கட்லெட்டுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சி மாற்றி வச்சுக்கோங்க. 2 எக்கு, கொஞ்சமாக பெப்பர் பவுடர், உப்பு இவ்வளோ போட்டு பீட் பண்ணிவிட்டு நம்மளோட பேட்டிஸை ஒன்றா எக்கில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸ்லாம் டிப் பண்ணிவிட்டு இன்னொரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு 1 ஹவர் வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். ஆயில் வந்துட்டு ஒரு மீடியம் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கட்லெட்டாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது வந்துட்டு அந்த எண்ணெய் வந்துட்டு பிளாக் ஆகாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரெட்டும் அதில் வந்துட்டு உதிர்ந்து வராது. நல்லா சூப்பராக வந்துட்டு ஃப்ரை ஆகிட்டு வரும். பார்த்தீங்களா, சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கா. ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.